வெல்கம் டு என்ட்ரி ஆப் தமிழ். வரக்கூடிய குரூப் 2 மற்றும் குரூப் 2 எக்ஸாம்ல கிளியர் ஆகி நீங்களும் ஒரு அரசு ஊழியராக மாறணும் அப்படின்னா உடனே என்ட்ரி ஆப் தமிழை டவுன்லோட் பண்ணுங்க. நம்ம இந்த வீடியோவில் செப்டம்பர் மந்தோட பார்ட் 3 கரண்ட் அஃபேர்ஸை வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஃபார்மேட்டில் டிஸ்கஸ் பண்ணணும். கூடவே சமச்சீர் புக்கில் இருந்து டைரக்டாக எடுக்கப்பட்ட ஒரு 5 ஜிகே கொஸ்டினும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ட்ரி ஆப் தமிழ் அப்படிங்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முதலாவதா, which is the world's first country to make Bitcoin an official currency? பிட்காயினை நாட்டின் அதிகாரப்பூர்வ பணமாக்கிய உலகின் முதல் நாடு எது? ஆப்ஷன் ஏ கியூபா, பி பெரு, சி எல் சல்வடார், டி பிரேசில். ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் சி எல் சல்வடார். ஸோ இதில் இன்னொன்று என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு மேக் பிட்காயின் அஸ் அஃபிஷியல் கரன்சி. ஸோ அஃபிஷியல் கரன்சியாக லான்ச் பண்ண கண்ட்ரியும் எல் சல்வடார் தான். அதே மாதிரி வேர்ல்ட்லேயே ஃபர்ஸ்ட் கண்ட்ரி அந்த லீகலா பிட்காயினை வந்து டெண்டரா அனௌன்ஸ் பண்ணுது. லீகலா வந்து பிட்காயின் பணவர்த்தனையை வந்து லீகலா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னதும் எல் சால்வடார் தான். இது வந்து ஒரு சென்ட்ரல் அமெரிக்கன் கண்ட்ரி எல் சால்வடார். ஸோ ரீசெண்டா வந்து 2 விஷயத்துக்கு நியூஸ்ல வந்துச்சு. வேர்ல்ட்ஸ்லேயே ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு மேக் த லீகல் பிட்காயின் லீகல், அதுவும் எல் சால்வடார் தான். அதே மாதிரி பிட்காயினை வந்து அஃபிஷியல் கரன்சியா ஆக்குனதும் வந்து எல் சால்வடார் தான். ஸோ எல் சால்வடார் பிகம்ஸ் த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி to make Bitcoin an official currency. So bitcoins எந்த மாதிரி டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணுது இதெல்லாம் நம்ம முன்னாடி நிறைய வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அடுத்ததா, the 75% reservation for locals in private sector jobs is recently provided at. சமீபத்தில் தனியார் துறை பணிகளில் உள்ளூர் மக்களுக்கு 75% இடஒதுக்கீடு வழங்கப்பட்ட மாநிலம் எது? ஸோ இது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, சமீபத்தில், மோஸ்ட் ரீசெண்டாக. அது இப்போ இதிலே தெரிஞ்சிருக்கு என்ன அப்படின்னா, ஆல்ரெடி சில ஸ்டேட்ஸில் வந்து இந்த மாதிரி பிரைவேட் செக்டார் ஜாப்ஸ்க்கு வந்து அந்த லோக்கல் ரிசர்வேஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த இடத்துல இருந்தவங்க மட்டும்தான் அந்த ரிசர்வேஷன்ஸ் வந்து அந்த இடத்துல இருக்கவங்களுக்குன்னு சொல்லி இடஒதுக்கீடு கொடுத்துட்றாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆர்டிகல் 16, ஆர்டிகல் 15 இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட், அதே மாதிரி மற்ற ரெசிடென்ஸை வச்சு வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது, இதெல்லாம் வந்து ஒரு அடிப்படை உரிமைகள் இருக்குது. ஆனால் இதிலே சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸில் இதெல்லாம் அலௌடு அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் இந்த ப்ரைவேட் செக்டர் ஜாப்ஸில் வந்து இந்த மாதிரி ஒரு ரிசர்வேஷன்ஸ் கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து இந்த ஆர்டிகல் 1560 டைரெக்டாக குறிப்பிடப்படவில்லை. அதனால இந்த கேஸ் வந்து எங்கே போயிருக்கு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கு. ஸோ சுப்ரீம் கோர்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஏதாவது பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டு தான் அந்த கேஸ் போகும். ஸோ சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் நம்ம வெயிட் பண்றோம். ஸோ அவங்க மேபி இதை வந்து இந்த மாதிரி 75% வந்து பிரைவேட் செக்டர் ஜாப்ஸ்ல இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு சொல்றதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்போ எக்ஸாம்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்து இந்த ரீசெண்டா இந்த எந்த ஸ்டேட்ல வந்து இந்த 75% ரிசர்வேஷன் லோக்கல்ஸ்க்காக வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஹரியானா. ஸோ ஹரியானால அறிவிச்சிருக்காங்க. ஆல்ரெடி ஆந்திர பிரதேஷ் இன்னும் சில ஸ்டேட்ஸ்ல எல்லாம் வந்து 75% ரிசர்வேஷன் இல்லை, ஒரு சர்டின் ரிசர்வேஷன் இருக்கு. அந்த லோக்கல்ஸ்க்கு வந்து ரிசர்வேஷன்ஸ் இருக்கு. பொருணை மியூசியம் இஸ் ப்ரொபோஸ்டு டு பில்ட் அட். பொருணை அருங்காட்சியகமானது எங்கு அமைக்கப்பட உள்ளது? மதுரை, திருநெல்வேலி, ஆப்ஷன் சி மதுரை வந்திருக்கு. ஓகே, டி சிவகங்கை. ஸோ இந்த 3 ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. ஆப்ஷன் ஏ மதுரை, பி திருநெல்வேலி, டி சிவகங்கை. ஸோ இந்த 3 ஆப்ஷன்ல எது கரெக்டான ஆன்சர்? ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்டாலின் சீஃப் மினிஸ்டர் வந்து இந்த பொருணை மியூசியம் வந்து ப்ரொபோஸ், அவர் தான் வந்து அறிவிச்சிருக்காரு இந்த மியூசியம் வந்து அங்கே பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னா வந்து ஒரு அகழ்வாராய்ச்சி. எந்த நதிக்கரை ஓரமா அப்படின்னா தாமிரபரணி நதிக்கரை ஓரமா. சரிங்களா, தாமிரபரணி நதிக்கரை ஓரமா வந்து பொருணை அப்படிங்கிற இப்போ வந்து எப்படி கீழடியில் அகழ்வாராய்ச்சி பண்ணாங்களோ அதே மாதிரி இங்கேயும் வந்து அகழ்வாராய்ச்சி வந்து தொடர்ந்துருக்கு. நிறையா விஷயங்கள்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வரும். இது வந்து எந்த நதிக்கரை வருமா அப்படின்னா தாமிரபரணி நதிக்கரை வருமா. எந்த ஸ்டேட்டுன்னு கேட்டிருக்காங்க, எந்த டிஸ்ட்ரிக்ட்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இந்த பொருணை மியூசியம் பில்ட் பண்ண போறாங்க? ஸோ ஸ்டாலின் கவர்மெண்ட் ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எங்க அப்படின்னா திருநெல்வேலி தான் ஆன்சர். ஸோ பொருணை அப்படிங்கிற மியூசியம் வந்து திருநெல்வேலியில் பில்ட் பண்ணுறதா 15 கோடி மதிப்பிலான ஒரு அமௌண்ட் வந்து இதுக்காக ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மியூசியம் வந்து கட்டுறதுக்காக. Which one of the following excavation sites is not on the banks of தாமிரபரணி ரிவர்? ஸோ இது வந்து முன்னாடி கொஸ்டின்ஸ்க்கு ரிலேட்டடானதான். கீழ்கண்டவற்றுள் தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமையாத அகழ்வாய்வு தளம் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆதிச்சநல்லூர், கீழடி, கொர்க்கை, சிவகாளி. ஸோ இது 4ல் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா தாமிரபரணி நதிக்கரை ஓரமா அமையாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் கீழடி. ஸோ கீழடி வந்து வைகை ரிவர் நதிக்கரை ஓரமா அமைஞ்சது. ஸோ இது ஒன்று தெரிஞ்சாலே நீங்க இதெல்லாம் மற்றெல்லாம் எலிமினேட் பண்ணிடலாம். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் தாமிரபரணி நதிக்கரை ஓரமா தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இதுக்கான ஆன்சர் பி கீழடி.
ஏன் அப்படின்னா கீழடி வந்து வைகை நதிக்கரை ஓரமாக வந்து அமைஞ்ச ஒரு அகழ்வாராய்ச்சி. ஸோ இந்த வருஷம் நம்ம அடுத்தது எழுத போகிற பப்ளிக் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் வந்து இந்த மாதிரி எக்ஸ்கவேஷன்ஸ் பற்றி, கீழடி பற்றி, இந்த மாதிரி அகழ்வாராய்ச்சி பற்றி எல்லாம் கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு ரிலேட்டடான ஆன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி அந்த டாபிக்ஸ் எல்லாம் வந்து டீட்டெயிலாக கவர் பண்ணி வச்சுக்கோங்க. Which car company recently planned to exit from India? ஸோ இது வந்து பர்டிகுலராக ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க, கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரொம்ப ஒரு சென்சிட்டிவான விஷயம், அதிக அளவு பரவலாக பேசப்பட்ட விஷயம், அந்த மாதிரி விஷயங்கள் வந்து டைரெக்டாக கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எடுத்துவாங்க. இதெல்லாம் ஹெட்லைன்ஸில் வந்த விஷயம். சமீபத்தில் இந்திய நாட்டிலிருந்து வெளியேறுவதாக முடிவெடுத்துள்ள கார் உற்பத்தி நிறுவனம் எது? ஆப்ஷன் ஏ ஹுண்டாய், ஆப்ஷன் பி ஃபோர்ட், ஆப்ஷன் சி ரெனால்ட், ஆப்ஷன் டி கியா. ஸோ இது நாலுமே பார்த்தீங்க அப்படின்னா கார் கம்பெனி தான். இதில் எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னா ஃபோர்ட் அப்படிங்கிறது ஒரு யூஎஸ் கார் கம்பெனி. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலேருந்து அது அவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட்டை வந்து எடுக்கிறதா வந்து அறிவிச்சிருந்தாங்க. மெயினாக இது யார் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னா தமிழ்நாடு மெயினாக பாதிக்கப்படும். ஏன் அப்படின்னா உங்களுக்கே தெரியும்ல, தமிழ்நாடு டிட்ராய்ட் ஆஃப் ஏஷியா அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டில் தான் வந்து ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் நிறையா இருக்குது. ஸோ இதனால கிட்டத்தட்ட 4000-5000 வேலை வாய்ப்புகள் வந்து போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய நியூஸஸ் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து ஃபோர்ட். ஸோ ஃபோர்ட் அப்படிங்கிறது ஒரு யூஎஸ் கம்பெனி. ஸோ அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, இந்த கம்பெனிஸ் எங்கெங்கெல்லாம் பேஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்தியாவோட பெஸ்ட் கார் கம்பெனிஸ் எது? இப்போ டாட்டாலாம் பார்த்தீங்க அப்படின்னா டாடா மோட்டர்ஸ் இந்தியாவோட பெஸ்ட் கார் கம்பெனிஸ். இந்த மாதிரி மாருதி, இந்த மாதிரி சில கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா சைனாலேருந்து வந்திருக்கும். யூஎஸ், ஜெர்மனி, BMW எல்லாம் ஜெர்மனி கம்பெனி BMW. ஸோ இந்த மாதிரி எந்தெந்த கார் கம்பெனி எந்தெந்த கண்ட்ரியில் பேஸ் ஆயிருக்கு, ஸோ அந்த விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த வருஷம் வந்து அதை மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து தாராளமாக கேட்கலாம். இக்பால் சிங் லால்புரா has recently been chosen as the chairman of. இக்பால் சிங் லால்புரா அவர்கள் சமீபத்தில் எந்த அமைப்பின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ளார்? இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பெயர்கள் வச்சு கேட்குறது. ஸோ அட்டர்னி ஜெனரல் யாரு, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா யாரு, இந்த மாதிரி சில பெயர்கள் வச்சு கேட்குறது. கமிஷனோட சேர்மன் யாரு? ரீசெண்டாக நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி 6 மாதத்துக்கு முன்னாடி ஏதாவது அப்பாயின்மெண்ட் நடந்துச்சு அப்படின்னா அது கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக இக்பால் சிங் லால்புரா அப்படிங்கிறவர் வந்து ஒரு சேர்மனாக அறிவிச்சிருக்காங்க ஒரு பாடிக்கு. அது வந்து எது? நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அதுக்கா, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், மத்திய புலனாய்வு ஆணையம் அதுக்கா, சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன், மத்திய தகவல் ஆணையம் அந்த ஒரு ஆணையத்துக்கு அவர் அமைச்சிருக்காங்களா, இல்லை நேஷனல் மைனாரிட்டிஸ் கமிஷன், தேசிய சிறுபான்மையினர் ஆணையம். ஸோ இந்த 4ல் எந்த பாடிக்கு இக்பால் சிங் லால்புரா வந்து சேர்மனாக அறிவிச்சிருக்காங்க? இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி, நேஷனல் மைனாரிட்டிஸ் கமிஷன், தேசிய சிறுபான்மையினர் ஆணையம். ஸோ மைனாரிட்டிஸ் கமிஷனில் கண்டிப்பாக பிரசிடென்ட் யார் இருப்பா அப்படின்னா ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டி சேர்ந்தவங்க தான் இருப்பாங்க. நிறைய பேர் வந்து மைனாரிட்டி அப்படின்னா வெறும் முஸ்லீம்ஸ் மட்டும் தான் மைனாரிட்டி, ஸோ இந்த சேர்மன் வந்து எப்பவுமே முஸ்லீம்ஸாக தான் இருப்பார் அப்படின்னா அது வந்து தப்பு. இல்லைங்களா? மைனாரிட்டிஸ் அப்படிங்கிறது இந்தியன் மைனாரிட்டிஸ் கிட்டத்தட்ட ஒரு 6 ரிலீஜியன் கொண்டவங்க வந்து இந்தியன் ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸாக இருக்காங்க. என்னென்ன ரிலீஜியன்? முஸ்லீம்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ், ஜெயின்ஸ், புத்திஸ்ட், பார்சிஸ், ஜொராஸ்ட்ரியனிசம்ஸ். ஸோ இந்த மாதிரி கிறிஸ்டியானிட்டியும் வரும். ஓகேங்களா? ஜொராஸ்ட்ரியன் வந்து கிறிஸ்டியானிட்டி. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்தியாவில் வந்து மைனாரிட்டிஸாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ இவங்களில் யார் வேணாலும், இந்த கம்யூனிட்டி சேர்ந்த யார் வேணாலும் பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் மைனாரிட்டிஸ் கமிஷனில் சேர்மனாக வரலாம். ஸோ அந்த வகையில் இந்த தடவை வந்து ஒரு சீக்கியரை வந்து ஒரு சேர்மனாக வந்து வந்திருக்காரு. ஸோ நேஷனல் மைனாரிட்டி கமிஷன்ஸ், ஸோ அது ஸ்டாச்சுட்டரி பாடியா, கான்ஸ்டியூஷனல் பாடியா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம்ஸில் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ NHRC. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நேஷனல் மைனாரிட்டிஸ் கமிஷன் தான். ஸ்லைடில் வந்து நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. இதுக்கான ஆன்சர் வந்து நேஷனல் மைனாரிட்டி கமிஷன் தான். நேஷனல் மைனாரிட்டிஸ் கமிஷன் இன்னும் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா வந்து இந்த நேஷனல் மைனாரிட்டிஸ் கமிஷன் ஒரு என்ன பாடி? ஸ்டாச்சுட்டரியா, கான்ஸ்டியூஷனல் பாடியா, ஸோ சட்டமாக கொண்டு வரப்பட்டதா, இல்லை அரசியல் திருத்தம் பண்ணி சேர்த்தப்பட்டதா, இல்லை அரசியல் அமைப்பு இருக்கும்போதே கொண்டு வரப்பட்டதா, எப்படி அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க? ஸோ இந்த மாதிரி கமிஷன்ஸோட சேர்மன்லாம் மேக்ஸிமம் யார் அப்பாயிண்ட் பண்ணாங்கன்னா பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். ஸோ இன்னும் உங்களோட டென்யூர் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அடுத்ததா, ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா FSSAI awarded the Eat Right Station certification to which of the following station? ஸோ இது கம்ப்ளீட்டாக ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். இது ரொம்ப டைரக்டாக கேட்கக்கூடிய கொஸ்டின். சரிங்களா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் நிறைய கேட்குறாங்க. இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலைகள் ஆணையமானது FSSAI ஈட் ரைட் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்ற சான்றிதழை எந்த ரயில் நிலையத்திற்கு வழங்கியுள்ளது? ஆப்ஷன் ஏ கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன், பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷன், ஜெய்ப்பூர் ரயில்வே ஸ்டேஷன், சண்டிகர் ரயில்வே ஸ்டேஷன். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன். Which one of the following is not a member of BIMSTEC அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் பற்றி இந்த மாதிரி தான் ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ரொம்ப டீட்டெயில்டான கொஸ்டின்ஸ்லாம் கேட்க மாட்டாங்க.
டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும். கீழ்கண்டவற்றில் பிம்ஸ்டெக் அமைப்பின் உறுப்பினர் அல்லாத ஒரு நாடு அது. ஸோ இந்த பிம்ஸ்டெக் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு குரூப்பிங். பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஆஃப் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆபரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். நம்ம என்னென்ன கண்ட்ரிஸ் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்களும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்தியாவோட பார்டர் ஷேர் பண்ணுற கண்ட்ரிஸ், இந்தியாவோட பார்டர் ஷேர் பண்ணாத ஏதாவது கண்ட்ரிஸ் ஏதாவது குரூப்பிங்கில் இருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இதில் எது இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போனா கண்டிப்பாக இந்த ஆப்ஷனில் 3 பிம்ஸ்டெக்கில் இருக்குது. பங்களாதேஷ் பிம்ஸ்டெக்கில் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. சரிங்களா, பங்களாதேஷ் இருக்குது. மியான்மர் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. தாய்லாந்து இருக்குது. ஓகேங்களா, மலேசியா இல்லை. ஓகேவா, ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து டி. ஸோ பிம்ஸ்டெக் அப்படிங்கிறத என்னென்ன எதுக்காக இந்த ஒரு குரூப்பிங் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மெயினாக வந்து இந்த செக்டர்ஸ்லாம் கோஆப்ரேஷனுக்காக, கம்யூனிகேஷன், லெதர், டெக்ஸ்டைல்ஸ், டிரான்ஸ்போர்ட், ஃபிஷரிஸ், ஹியூமன் ரிசோர்ஸஸ், டூரிசம், சரிங்களா, சுற்றுலா, அக்ரிகல்ச்சர், வேளாண்மை, இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு, டெக்னாலஜி அண்ட் காமர்ஸ், சரிங்களா, தொழில்நுட்பங்கள், இந்த மாதிரி வர்த்தகம், இந்த மாதிரி நிறைய அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு கேட்டாங்கன்னா மேக்ஸிமம் ஆல் தி அபோவ் தான் வரும். ஓகேவா, இந்த மாதிரி நிறைய அப்ஜெக்டிவ்ஸ்லாம் கொண்டு இந்த பிம்ஸ்டெக் அமைப்புன்னு உருவாக்கியிருக்காங்க. இந்த பிம்ஸ்டெக்கில் யாரெல்லாம் இருக்காங்க பாருங்கள். இந்த பே ஆஃப் பெங்கால் பார்டர் ஷேர் பண்ணிக்கல மேக்ஸிமம் எல்லா கண்ட்ரிஸும் இருக்கும் இந்தியாவோட, சவுத் ஏஷியாவில். ஸோ இந்தியா, நேபாளும் இந்தியா, பூட்டானும் பார்த்தீங்கன்னா பார்டர் ஷேர் பண்ணிக்காது. ஆனால் இது லேட்டராக தான் ஜாயின் பண்ணிச்சு நேபாளும் பூட்டானும். ஓகே, பிம்ஸ்டெக்கில் இருக்குது. பங்களாதேஷ் இருக்குது, மியான்மர் இருக்குது, தாய்லாந்து இருக்குது, ஸ்ரீலங்காவும் இருக்குது. ஸோ பார்டர் ஷேர் பண்ணாத கண்ட்ரிஸ் அப்படின்னா ஸ்ரீலங்கா நம்ம கூட மேரிடைம் பார்டர் தான் ஷேர் பண்ணியிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தாய்லாந்து ஒன்றும் நம்ம இது கூட பார்டர் ஷேர் பண்ணாத கண்ட்ரி. நம்ம நெய்பரிங் கண்ட்ரி கிடையாது தாய்லாந்து. வேற ஸ்ரீலங்கா நம்ம நெய்பரிங் கண்ட்ரி தான், அண்டை மாநிலம் அப்படிங்கும்போது, அண்டை நாடு அப்படிங்கும்போது ஸ்ரீலங்கா வரும், தாய்லாந்து வராது. அதனால தாய்லாந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட் எய்ம்ஸ் டு பிகம் இந்தியாஸ் மில்லட் ஹப்? எந்த இந்தியாவின் திணை உற்பத்தி மையமாக மாற இலக்கு நிர்ணயித்துள்ள மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ திணை உற்பத்தியில் வந்து நிறையா கிரியேட் பண்ணி ஒரு இந்தியாவோட மில்லட் ஹப்பா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஸ்டேட் வந்து ஆஸ்பயர் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்பவும் இம்பார்ட்டன்ட். கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், தமிழ்நாடு. இதுக்கான ஆன்சர் வந்து சத்தீஸ்கர். ஸோ திணை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ மில்லட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு டிராஃப்ட் ரெசிஸ்டன்ட் க்ராப்னு சொல்லுவாங்க. டிராஃப்ட் ரெசிஸ்டன்ட் க்ராப், அதாவது இதுக்கு தண்ணி ரொம்ப கம்மியாக இருந்தாலே போதும், ட்ரை லேண்ட்லேயே வளரும். சரிங்களா, இரிகேஷன் அவ்வளோக்கா தேவையில்லை, வெறும் ரைனை வச்சுக்கிட்டு மழை பெஞ்சாலே போதும், அந்த ஈரப்பதத்தை வச்சே வளரக்கூடியது. ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு உணவு மில்லட்ஸ் அப்படிங்கிறது, ரொம்ப ப்ரோட்டீன்ஸ் ரிச்சான உணவு. ஸோ இந்தியன்ஸோட டயட்டில் வந்து கண்டிப்பாக இது நிறைய அளவில் இருக்கும். இதில் நிறைய ப்ரோட்டீன்ஸும் கிடைக்கும். அதனால இது வந்து எக்ஸ்போர்ட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பொட்டென்ஷியலான ஒரு ப்ராடக்ட். நம்மளுக்கு நிறையா காசு வருது மில்லட் எக்ஸ்போர்ட் பண்ணுறது மூலியமா. அதனால வந்து மில்லட் ரொம்ப முக்கியம். இந்த மில்லட் வந்து எந்த ஸ்டேட் வந்து ஆஸ்பயர் ஆயிருக்கு ஒரு மில்லட் ஹப்பா ஆகணும், இந்தியாவோட ஒரு மில்லட் ஹப்பா ஆகணும் அப்படின்னா சத்தீஸ்கர். Which city occupies the first place in India under the category of low rate of crime against women? பெண்களுக்கு எதிராக குறைவான குற்ற வீதம் என்ற பிரிவில் முதலிடத்தில் உள்ள இந்திய நகரம் எது? ஆப்ஷன் ஏ கோயம்புத்தூர், சென்னை, கொச்சி, பெங்களூரு. ஸோ ரீசெண்டாக என்சிஆர்பி நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் பியூரே, சரிங்களா, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் பியூரே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரிப்போர்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ கிரைம் ரிப்போர்ட் வந்து 2 வருஷத்துக்கு ஒருக்கா வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ரிப்போர்ட் 1 வருஷம் காலம் தாழ்ந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ரிப்போர்ட்ஸ் வந்து சும்மா ஹைலைட்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இந்த கொஸ்டின்ல அந்த ரிப்போர்ட் படி தான் ஒன்று கேட்டிருக்காங்க. இந்தியாவிலே எந்த சிட்டி, ஓகேவா, இதை நோட் பண்ணிக்கோங்க, எந்த சிட்டியில் லோ ரேட் ஆஃப் கிரைம் அகெயின்ஸ்ட் உமன்? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா கோயம்புத்தூர். இந்தியாவில் வந்து கோயம்புத்தூரில் மட்டும்தான் லோ ரேட் ஆஃப் கிரைம் அகெயின்ஸ்ட் உமன் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஆனால் எந்த சிட்டி ரொம்ப அன்சேஃபார் உமன், பெண்களுக்கு ரொம்ப பயங்கரமா அன்சேஃபா இருக்கக்கூடியது, பாதுகாப்பு இல்லாமல் இருக்கக்கூடியது எது அப்படின்னா அது வந்து டெல்லி. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்கக்கூடியது டெல்லி. மோஸ்ட் அன்சேஃபா இருக்கக்கூடியது என்ன சிட்டி அப்படின்னா வந்து டெல்லி. ஆனால் இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா லோ ரேட் ஆஃப் கிரைம். ஸோ உமனுக்கு எதிராக கிரைம் எங்கே அதிகமாக ரெக்கார்ட் ஆகிருக்கு அப்படின்னா அதுக்கான ஆன்சர் வந்து கோயம்புத்தூர். ஓகேங்களா, கொல்கத்தா மெட்ரோ தான் வந்து ரொம்ப சேஃபஸ்டாக கேர்ள்ஸுக்கு ரொம்ப, அதாவது விமனுக்கு ரொம்ப பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது எதுன்னு சொல்லியிருந்தா டெல்லி. அதேமாதிரி விமனுக்கு மோஸ்ட் சேஃபஸ்ட் சிட்டியா எது அப்படின்னா கொல்கத்தா. உமனுக்கு எதிராக கிரைம்ஸ் எங்கே லோவாக ரெக்கார்ட் ஆகிருக்கு அப்படின்னா வந்து கோயம்புத்தூர். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க, யார் யார் முதல்ல இருக்கா, யார் லாஸ்ட்ல இருக்கா. அதே மாதிரி தமிழ்நாட்டில் எந்த சிட்டியெல்லாம் எந்தெந்த இடத்துல இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் ஓவராலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்னும் என்ன கேட்கலாம், இந்த நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ, ஸோ இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வரலாம் அப்படின்னு கேட்கலாம். எப்பவுமே இதெல்லாம் எந்த மாதிரி மினிஸ்ட்ரி கீழே வரும் அப்படின்னா வந்து உள்துறை அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே தான் வரும். இவங்களோட மோட்டோ கேட்கலாம், என்விஷன், எக்ஸல், எனேபிள். அதே மாதிரி சிபிஐயோட மோட்டோ ஒரு கேட்டிருந்தாங்க டிஎன்பிசியில். சிபிஐ, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். அசோக் லாவாசா வந்து ரீசெண்டாக அந்த கரப்ஷன்லாம் பண்ணி ரொம்ப
பெரிய இஷ்யூ ஆச்சு. ஸோ அந்த 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 வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் பேப்பரில் சிபிஐயோட மோட்டோ என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்களோட மோட்டோ என்னன்னு பாருங்க, என்சிஆர்பியோட மோட்டோ என்விஷன் எக்ஸல் எனேபிள். ஸோ இது வந்து கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும், எலிமினேட்லாம் பண்ண முடியாது. நீங்கள் படிக்கல அப்படின்னா என்சிஆர்பிக்கும் என்விஷன் எக்ஸல் எனேபிளுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி தான் சிபிஐயோட மோட்டோவும் இருக்கும், முதல்ல செக் பண்ணிக்கோங்க. சிபிஐக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கும், உங்களால் கண்டுபிடிக்க முடியாத மாதிரி இருக்கும். அடுத்ததா காப்பர் மஹஷீர் இஸ் த ஸ்டேட் ஃபிஷ் ஆஃப். காப்பர் மஹஷீர் கட்லே, ஓகேங்களா, இது வந்து ஒரு ஃபிஷ். இது வந்து எந்த மாநில மீன் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கேரளா, பி மணிப்பூர், சி சிக்கிம், டி ஒடிஷா. ஸோ இது 4ல் வந்து எது கரெக்டான ஆன்சர்? இந்த மாதிரி நிறையா மாநிலத்துக்கு வந்து ஸ்டேட் அனிமல், ஸ்டேட் பேர்ட், ஸ்டேட் ட்ரீ மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே இருக்கும். ஆனால் சில ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் வந்து ஸ்டேட் ஃபிஷ்ஷுன்னு ஒன்று இருக்கும், ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் வெஸ்ட் பெங்காலுக்கு ஸ்டேட் ஃபிஷ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சில ஸ்டேட்டில் தான் ஸ்டேட் ஃபிஷ் இருக்கும். இப்போ ரீசெண்டாக வந்து இந்த காப்பர் மஹஷீர் அப்படிங்கிறது வந்து எந்த ஸ்டேட்டுக்கு ஒரு ஃபிஷ்ஷாக அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன் சி, சிக்கிம்க்கு வந்து காப்பர் மஹஷீர் அப்படிங்கிறது வந்து கட்லா அப்படிங்குவாங்க. கட்லா இந்த ஃபிஷ்ஷை வந்து ஸ்டேட் ஃபிஷ்ஷாக வந்து அறிவிச்சிருக்காங்க, கட்லா இல்லை கட்லி. Who has been conferred with SDG Progress Award? நிலையான மேம்பாட்டு இலக்குகள் முன்னேற்ற விருது என்பதினை பெற்றவர் யார்? ஆப்ஷன் ஏ இம்ரான் கான், பி நரேந்திர மோடி, சி மஹேந்திர ராஜபக்ஷ, டி ஷேக் ஹசீனா. ஸோ எஸ்டிஜி இந்தியா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் ப்ராக்ரஸ் அவார்டு ரீசெண்டாக வந்து இந்த 4 தலைவர்களில் எந்த தலைவர்கள் கொடுத்துருக்காங்க, எந்த நாட்டுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு தெரிஞ்சால் கூட நம்ம வந்து இதை வந்து கரெக்டாக போட்டலாம். இது வந்து பங்களாதேஷுக்கு கொடுத்தாங்க. ஸோ பங்களாதேஷ் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக ரொம்பவே ப்ராக்ரஸ் ஆகிருக்கு இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது, மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதுக்காக யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஷேக் ஹசீனா அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த அவார்டு வந்து எஸ்டிஜி ப்ராக்ரஸ் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க யார் கொடுத்துருக்கா அப்படின்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல். இதை வந்து யுனைடெட் நேஷனுக்கு கீழே வந்து SDSN நெட்வொர்க்னு சொல்லுவாங்க, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்யூஷன் நெட்வொர்க். ஸோ இவங்க தான் வந்து இவங்க இன்னும் நிறைய ரிப்போர்ட்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் கீழே மோஸ்ட் ப்ராக்ரஸ்டு அவார்டு வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் ஷேக் ஹசீனா, பங்களாதேஷோட பிரைம் மினிஸ்டர். ஸோ இவங்களுக்கு வந்து இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. ரீசெண்டாக பங்களாதேஷோட க்ரோத் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எனார்மஸாக இருக்குது. ஸோ இதோட க்ரோத் பார்த்தீங்க எது மூலியமாலாம் இதோட க்ரோத் இருக்குது, இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க. நான் அதில் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன், என்ன அப்படின்னா அவங்களோட க்ரோத்தில் வந்து 80% அவங்களோட எக்ஸ்போர்ட்னால வந்து க்ரோத் ஆகுது, ஓகேங்களா. எக்ஸ்போர்ட்னால தான் ஒரு கண்ட்ரி நல்லா க்ரோத் ஆகும். 80% எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட் எந்த மாதிரி கூட்ஸ் எல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா லேபர் இன்டென்சிவ் கூட்ஸ் எல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு, லேபர் இன்டென்சிவ் கூட்ஸ். ஸோ லேபர் இன்டென்சிவ் கூட்ஸ் அப்படின்னா நிறைய லேபர் தேவைப்படுற மாதிரி கூட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த காயர் இண்டஸ்ட்ரி, ஜூட் இண்டஸ்ட்ரி, காட்டன் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி லேபர் கன்சியூம் ஆகிற தான் 80%. ஸோ நல்ல லேபர் இன்டென்சிவான கூட்ஸை வச்சு அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணி அந்த கண்ட்ரி வந்து நல்லா ப்ரோக்ரஸ் ஆயிருக்கு. வேற இந்தியாவை கம்பேர் பண்ணிங்கன்னா இந்தியாவில் ஃபர்ஸ்ட் 70% நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுற கூட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டெக்னாலஜி இன்டென்சிவாக இருக்கும், சரிங்களா. நம்ம வந்து டெக்னாலஜி இன்டென்சிவாக போயிருக்கோம், இவங்க வந்து லேபர் இன்டென்சிவாக எடுத்திருக்காங்க. இதான் வந்து இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் உள்ள வித்தியாசம். இந்தியா இஸ் ஆல் செட் டு பிகம் த இண்டஸ்ட்ரியல் டிரான்ஸ்ஃபேட் ஃப்ரீ பை. தொழில்துறை மாறுபக்க கொழுப்பற்ற இந்தியாவாக மாறுவதற்கு நிர்ணயிக்கப்பட்ட இலக்கு எந்த ஆண்டு ஆகும்? இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஸோ இந்தியா வந்து டிரான்ஸ்ஃபேட் ஃப்ரீயாக வந்து ஆக போகுது, டிரான்ஸ்ஃபேட் ஃப்ரீ. எப்போ அப்படின்னா 2022. ஸோ எய்ம் பண்ணியிருக்கு 2022 வந்து நம்ம வந்து டிரான்ஸ்ஃபேட், அதாவது ஆர்டிஃபிஷியலாக இண்டஸ்ட்ரியலாக, ஓகேங்களா, இந்த மனிதனால் கிரியேட் பண்ணக்கூடிய கொழுப்பு, அதான் வந்து இண்டஸ்ட்ரியல் டிரான்ஸ்ஃபேட் ஃப்ரீ, டிரான்ஸ்ஃபேட். ஸோ இது வந்து நம்ம ஃப்ரீ ஆகணும். ஏன் அப்படின்னா இதனால வந்து நம்மளுக்கு கார்டியாலஜி ப்ராப்ளம் நிறைய வரக்கலாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் டிரான்ஸ்ஃபேட் அப்படிங்கிறது பற்றிய ஒரு வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி 2022. ஸோ இவங்க யார் இந்த மாதிரி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா 2022 நம்ம இந்தியா வந்து இது பண்ணும். இது யார் மானிட்டர் பண்ணுறாங்க இந்த டிரான்ஸ்ஃபேட் லெவலில் வந்து ஹோல் வேர்ல்டு யார் மானிட்டர் பண்ணி கைட்லைன்ஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், சரிங்களா. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தான் இதுக்கான இதெல்லாம் கொடுக்குறாங்க, மானிட்டர் பண்ணி கைட்லைன்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்று என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிறைய இருக்குது, நான் அந்த வீடியோலேயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், நீங்கள் அந்த வீடியோவில் பாருங்கள். நிறைய ஃபேட் இருக்குது, ஆர்டிஃபிஷியல் ஃபேட்டு, நேச்சுரல் ஃபேட் நம்மளுக்கு தேவை, ஆர்டிஃபிஷியல் ஃபேட் தான் வந்து ரொம்ப ஆபத்தானது. இது எதுக்கு இந்த டிரான்ஸ் ஃபேட்? இது எதுக்கு அப்படின்னா ஜஸ்ட் வந்து பொருட்கள், அதாவது நம்ம ஈட்டபிள்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்நாக்ஸு, சிப்ஸு, பிஸ்கட்டு, குக்கீஸ், இதெல்லாம் கெடாமல் இருக்கிறதுக்காக அவங்க யூஸ் பண்ணுற ஒரு கீ மாதிரி ஒரு விஷயம் தான் வந்து இந்த டிரான்ஸ் ஃபேட் அப்படிங்கிறது. Who chaired the recent ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் சமிட் 2021. ஸோ SCO ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் வந்து யார் வந்து ரீசெண்டாக சேர்மனாக இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்கனைசேஷன். ஏன் அப்படின்னா இந்த ஆர்கனைசேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா சைனா இருக்குது, இந்தியா இருக்குது, பாகிஸ்தானும் இருக்குது.
ஸோ நிறைய ஆர்கனைசேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா இருந்தால் பாகிஸ்தான் இருக்காது, இந்தியா இருந்தால் சைனா இருக்காது. ஸோ இவங்க 3 பேரும் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சில ஆர்கனைசேஷனில் இதுவும் ஒரு ஆர்கனைசேஷன், ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன். இந்த ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பெய்ஜிங்கில் இருக்குது, சைனாவில் பெய்ஜிங்கில் இருக்குது. ஸோ இந்த ஆர்கனைசேஷனில் வந்து வருஷம் ஒரு கண்ட்ரி சேர்மனாக இருப்பாங்க. அந்த வகையில் 2017 தான் ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனில் இந்தியா வந்து ஃபுல் மெம்பர் ஆச்சு. ஸோ இந்த 2021 வந்து யார் சேர்மனாக இருந்தா அப்படின்னா தஜிகிஸ்தான் தான் சேர்மனாக இருந்தாங்க. இன்னும் எஸ்சிஓ பற்றி என்னென்ன கண்ட்ரிஸ்லாம் இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சர்ச் பண்ணி பார்த்து படித்து வச்சுக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு செக்யூரிட்டி அலையன்ஸ்னு சொல்லுவாங்க. சரிங்களா, நிறைய பேர் நினச்சிருப்பாங்க இது வந்து பொலிட்டிக்கல் எக்கனாமிக் செக்யூரிட்டி ஆர்கனைசேஷன் நிறைய வராது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து சார்க் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் நாட் அண்ட் செக்யூரிட்டி அலையன்ஸ். சரிங்களா, இது வந்து செக்யூரிட்டி ஆர்கனைசேஷன் கிடையாது. பிம்ஸ்டெக் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி ஆர்கனைசேஷன் கிடையாது. இங்கெல்லாம் மிலிட்ரி சம்மந்தமாக எதையும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, மிலிட்ரி அந்த மாதிரியெல்லாம். ஆனால் இதில் எஸ்சிஓவில் பார்த்தீங்க அப்படின்னா மிலிட்ரி கோஆபரேஷனும் இருக்குது, மிலிட்ரி சம்மந்தமாகவும் நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. The statues in the memory of Dr. Muthulakshmi Reddy, Moovulu Ramamurdam and Dr. Mu Varadarasanar will come at. இதுவும் ரீசெண்டாக வந்த நியூஸ் தான். ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து சிலை வந்து வைக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. ஒரு சிலையை வந்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல அறிவிக்க போகிறாங்க. ஸோ அது எங்கே அப்படிங்கிறத எக்ஸாக்டாக கேட்டிருக்காங்க. இது 3 ஆப்ஷன் தான், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, ராணிப்பேட். ஸோ இது 3லேயும் எங்கெங்கே எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி, மூவலூர் ராமமிர்தம் மற்றும் டாக்டர் மு வரதராசனார் ஆகியோரின் நினைவு சிலைகள் எங்கே நிறுவப்பட உள்ளன. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக்ட். ஸோ டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி புதுக்கோட்டை, மூவலூர் ராமமிர்தம் மயிலாடுதுறை, வரதராசனார் ராணிப்பேட். சரிங்களா. ஸோ அடுத்ததான் வந்து நம்ம வந்து ஜாகிரஃபி புவியியலிருந்து ஒரு 5 ஜிகே கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இது எக்ஸாம்ஸில் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டாட்டிக்கான சிலபஸ்ஸு டயக்ராம் வச்சு நான் உங்களுக்கு வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் எரோஷனல் லேண்ட் ஃபார்ம் ஆஃப் ரிவர். பின்வருவனவற்றுள் எது நதியின் அரித்தல் நிலத்தோற்றம் அல்ல? ஆப்ஷன் ஏ கேன்யான் பள்ளத்தாக்கு, ஆப்ஷன் பி ஜார்ஜஸ் மலையிடுக்குகள், ஆப்ஷன் சி லெவிஸ் ஆற்றுமேடு, ஆப்ஷன் டி பிளஞ்ச் பூல் வீழ்ச்சி குளம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம இந்த எரோஷனல், சரிங்களா, அரித்தல், அதே மாதிரி டெபோசிஷனல் லேண்ட் ஃபார்ம்ஸ், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நிறைய டெபோசிஷனல் லேண்ட் ஃபார்ம்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து லேண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி எரோஷனல் லேண்ட் ஃபார்ம்ஸ், அதே மாதிரி ஃப்ளூயிட் வாட்டருக்கு, அதே மாதிரி விண்டுக்கு, சரிங்களா, அதே மாதிரி டிசர்ட்டுக்கு, கோஸ்டல் ஏரியாஸ். ஸோ ஒரு ஏரியாவுக்கும் பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் ஏரியாஸ், கேவ்ஸ் அதெல்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி ஒருவருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சில எரோஷனல் லேண்ட் ஃபார்ம்ஸ், சில டெபோஷனல் லேண்ட் ஃபார்ம்ஸ் இருக்கும். ஸ்டாட்டிக் புக்கில் இருக்குது. இது கண்டிப்பாக இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து வருஷம் கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க. இதில் தப்பு பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஏன்னா நம்மளுக்கு இந்த டேர்ம்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறது நல்லா தெரியணும். ஸோ இதுக்கான ஆன்சர் இந்த ரிவர் கேட்டிருக்காங்க. ரிவரில் வந்து எரோஷனல் லேண்ட் ஃபார்மும் இருக்குது, டெபோஷனல் லேண்ட் ஃபார்மும் இருக்குது. ஸோ ரிவரில் அப்படி எரோஷனல் லேண்ட் ஃபார்ம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் எதெல்லாம் ரிவரோட எரோஷனல் லேண்ட் ஃபார்ம் அப்படின்னா வந்து எது விச் இஸ் நாட் அன் எரோஷனல் லேண்ட் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இதுல வந்து ஒரு 4 இடத்துல 3 ரிவரோட எரோஷனல் லேண்ட் ஃபார்ம் தான். சரிங்களா, அரித்தல் நிலத்தோற்றம் தான். ஒன்று மட்டும்தான் இல்லை, இன்னொன்று வந்து டெபோஷனல் லேண்ட் ஃபார்மாக கொடுத்துருக்காங்க இந்த 4 ஆப்ஷன்ல. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ கேன்யான் பள்ளத்தாக்குன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து டெபோஷனல் லேண்ட் ஃபார்ம். சரிங்களா, சரி இது வந்து எரோஷனல் லேண்ட் ஃபார்ம் தான். கரெக்ட், இது வந்து எரோஷனல் லேண்ட் ஃபார்ம் கரெக்ட். அரித்தல் நிலத்தோற்றம் தான் கேனியன்னா என்ன சொல்றேன், பள்ளத்தாக்கு. அதே மாதிரி கார்ஜஸ் மலையிடுக்குகளும் ஒரு அரித்தல் எரோஷனல் லேண்ட் ஃபார்ம் தான். பிளஞ்ச் புல் வீழ்ச்சி குளமும் ஒரு எரோஷனல் லேண்ட் ஃபார்ம் தான். ஆனால் லிவிஸ் அப்படிங்கிறது வந்து டெபோஷனல் லேண்ட் ஃபார்ம்ஸ். இது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து எதையும் அரிக்காது, கொண்டு வந்து சேர்த்தும், டெபாசிட் பண்ணும். அதுதான் வந்து லிவிஸ் அப்படிங்கிறது. இதுக்கான ஆன்சர் வந்து சி லிவிஸ் ஆற்றுமேடு தான் இதுக்கான ஆன்சர். சரிங்களா, இதான் வந்து லிவிஸ். இப்போ ஆறு இருக்கா, ஆறு போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஆறு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளட் வரும். அப்பப்போ தண்ணி எல்லாம் விழும்போது ஃப்ளட் எல்லாம் தண்ணி வெளில போகும். வெளில போன பின்னாடி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மறுபடியும் இங்கே மண் சேர்ந்துடும். அப்படி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மறுபடியும் தண்ணி வெளில போகும், நல்லா மண் வரும். அதனால இந்த ஆற்று ஓரமும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபெர்டைலாக இருக்கும். சரிங்களா, ரொம்ப வந்து ரொம்ப வளமாக இருக்கும். அதனால இந்த ஆற்று ஓரமாக பார்த்தீங்கன்னா நிறைய செடி கொடியெல்லாம் வளர்ந்து கொஞ்ச நாளில் இது ஒரு மேடாகவே ஆயிரும். இதுதான் வந்து லெவிஸ் அப்படிங்குவாங்க. இது வந்து ஆர்டிஃபிஷியலாகவும் கிரியேட் பண்ணலாம், நேச்சுரலாகவும் கிரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி செடி மூலியமாக ஃபார்ம் ஆகுது வந்து நேச்சுரல் லிவிஸ். ஸோ நம்ம சிமெண்ட் வச்சு கட்டணும் அப்படின்னா அது வந்து ஆர்டிஃபிஷியல் லிவிஸ். இதான் வந்து டெபாஷனல் லேண்ட் ஃபார்ம்ஸ். ஸோ மீதி சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த கேன்யான் பள்ளத்தாக்கு, மலையிடுக்குகள், பிளஞ்ச் பூல், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எரோஷன் அரிப்புத்தன்மை கொண்ட ஒரு லேண்ட் ஃபார்ம். The boundary between the upper crust and the lower crust is called as மேலோடு மற்றும் கீழ் மேலோடுக்கு இடையான எல்லை டேஷ் என அழைக்கப்படுகிறது. ஸோ இது வந்து நம்ம இந்த டயக்ராம் பாருங்க, அவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா. நிலம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிலப்பகுதி லித்தோஸ்பியர் இல்லையா, அது வந்து நிறைய டைப்பாக பிரிச்சிருப்பாங்க. நம்ம மேலே இருக்கிற பகுதியை வந்து கிரஸ்ட். சரிங்களா, இதான் வந்து இப்போ நம்ம நிற்கிறோம் இல்லையா, நம்ம நிற்கிறோம், நடக்கிறோம், செடியெல்லாம் வளர்க்குறோம், அதெல்லாம் கிரஸ்டில் தான். கிரஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா மேண்டில்.
ஸோ மேண்டில் ரெண்டாக பிரிச்சுருக்காங்க, அப்பர் மேண்டில், லோயர் மேண்டில். இந்த அப்பர் மேண்டில் மேலே தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்ட்ரோஸ்பியர் இருக்கும். ஆஸ்ட்ரோஸ்பியர் இங்கே தான் வந்து இந்த தீக்குழம்பெல்லாம் இருக்கும். இதனால தான் நிலத்தட்டு மாறுபாடுகள்லாம் நடக்குது அப்பர் மேண்டில். அதுக்கப்புறம் கோர் தான் இருக்கலையே உட்கரு. உட்கருலையும் இன்னர் கோர், அவுட்டர் கோர் ரெண்டு இருக்கு. சரிங்களா? இன்னர் கோர் எப்படி இருக்கும் அப்படின்னா சாலிடாக இருக்கும். அவுட்டர் கோர் எப்படி இருக்கும் அப்படின்னா லிக்விடாக இருக்கும். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா சாலிடாக இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்ட்ரோஸ்பியர் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ செமி சாலிட், செமி லிக்விட், ஃப்ளூயிட் ஸ்டேட்டில் இருக்கும். கிரஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒன்றுக்கும் ஒரு பவுண்டரி இருக்குது. சரிங்களா? கிரஸ்டையும் மேண்டிலும் பிரிக்கிறதுக்கு ஒரு பவுண்டரி, மொஹரோவிசிக் அதே மாதிரி கோரையும் மேண்டிலும் பிரிக்கிறது இன்னொரு பவுண்டரி. நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த கிரஸ்டிலே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு இருக்குது, அப்பர் கிரஸ்ட், லோயர் கிரஸ்ட். அப்பர் கிரஸ்ட், லோயர் கிரஸ்ட். இந்த அப்பர் கிரஸ்டையும் லோயர் கிரஸ்டையும் பிரிக்கிற இந்த லைன் பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த லைன் பேர் கோனோரோட் லைன் இல்லாட்டி கோனோட் டிஸ்கண்டினியூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கான இது வந்து உங்க புக்லேயே இருக்கு, புக்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு டயக்ராம் தான். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி கோனோரோட் பவுண்டரி. சரிங்களா? அடுத்தது மஷ்ரூம் ராக் இஸ் ஃபார்ம்ட் இன். ஸோ மஷ்ரூம் ராக் அப்படிங்கிறது வந்து மஷ்ரூம் மாதிரி ஒரு ராக். சரிங்களா? நல்லா ஒரு பெரிய ராக் இருந்திருக்கு, காற்று வந்து அரிச்சு இந்த கீழெல்லாம் அரிச்சிருச்சு. அப்போ அது அப்படியே மஷ்ரூம் ராக்கா மாறிடுச்சு. ஸோ இப்போவே தெரியுது இது வந்து ஒரு காற்று இருக்க ஏரியா, இன்னொன்று வந்து நல்லா மண்ணு போய் அரிக்கிற ஏரியா. அந்த ஏரியாவில் தான் இந்த மஷ்ரூம் ராக் ஃபார்ம் ஆகும். அது எங்க பாலைவனத்திலையா, இல்லை துருவ பகுதியிலையா, மணல் மேடுகளா, மலையடி சமவெளியா? கண்டிப்பா துருவ பகுதி கிடையாது. அங்க வந்து அவ்வளோ காத்தும் இருக்காது, அவ்வளோ மணலும் இருக்காது. மலையடி சமவெளியும் கிடையாது, அங்கேயும் நிறைய செடி கொடியெல்லாம் இருக்கும். சரிங்களா? அதனால அங்கேயும் அவ்வளோ மண் பறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சாண்டியூன்ஸ் வாய்ப்பு இருக்கு, டெசர்ட் ரீஜன் வாய்ப்பு இருக்கு. இதுக்கான ஆன்சர் வந்து டெசர்ட் ரீஜன். ஸோ டெசர்ட் ரீஜன்ல இந்த மணல் மேடுகள் இருக்கும், டெசர்ட் ரீஜன்ல சில கல்லும் இருக்கும், நல்லா பெரிய பாறைகள். அது பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் அரிச்சு மஷ்ரூம் ராக்கா ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இதான் அந்த மஷ்ரூம் ராக். அடுத்தது சாலிடிஃபைடு ஷீட் லைக் ஹாரிசான்டல் லாவா லேயர் இன்சைட் த எர்த் இஸ் கால்ட் அஸ். பூமிக்குள் திடமான பலகை போன்ற கிடமைப்பட்ட லாவா அடுக்கு டேஸ் என அழைக்கப்படுகிறது. இது பார்த்தீங்க அப்படின்னா மலை இருக்கு. சரிங்களா? மலை வல்கானிக் மவுண்டன்ஸ்ல வந்து கீழே மக்மால இருந்து, நான் சொன்னல ஆஸ்ட்ரோஸ்பியர், அங்க இருந்து வந்து தீக்குழம்பு வெளியே வருது, வெட்டிச்சு வெளில வரும். ஸோ அப்படி வெளில வரும்போது தீக்குழம்பு எல்லாமே வெளியே தான் போகணும் இல்லை, சிலது வந்து இப்போ கீழே உள்ளேயே ஃபார்ம் ஆகும் இல்லையா? உள்ளேயே வந்து நிறைய இடத்துல ஸ்பிட் ஆகி நிறைய ஷேப்ல ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ஷேப்புக்கு ஒன்னொன்னுக்கும் ஒரு பெயர். சரிங்களா? இது எல்லாமே வர மேக்மா எல்லாமே கொஞ்ச நாள் கூல் ஆகி ராக்கா மாறிடும். இக்னியஸ் ராக், அதுவும் இது பேர் வந்து இக்னியஸ் ராக். இந்த ராக்குக்கு பேர் ஒன்னொன்னு ஒரு சைஸ்ல இருந்தா ஒரு பெயர் கொடுக்கும். அந்த மாதிரி ஹரிசாண்டலா இருக்கக்கூடியதுக்கு பெயர் என்ன? ஸோ வெர்டிகலா இருக்கக்கூடியதுக்கு ஒரு பெயர், ஹரிசாண்டலா இருக்கக்கூடியது ஒரு பெயர். வெர்டிகலா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து டைக்குன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஹரிசாண்டலா இருந்துச்சுன்னா அது வந்து சில்லுன்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து சில். ஸோ இந்த மாதிரி தான் இது வந்து ஹரிசாண்டலா இருக்கக்கூடியது சில், வெர்டிகலா இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து டைக். அதே மாதிரி இப்படி டோம் மாதிரி ஆச்சு அப்படின்னா லாக்கோலித். கீழே இருக்கு பார்த்தீங்களா, பெருசாக இருக்கும் கீழே இருக்குது, இது வந்து பேத்தோலித். இந்த மாதிரி ஒன்னொன்றுக்கும் ஒரு பெயர் இருக்கு. விச் வேவ் காசஸ் டேமேஜ் டியூரிங் எர்த்குவேக்ஸ்? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பூகம்பங்களின் போது எந்த அலை அதிக சேதத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு கேட்காங்க. மொத்தம் வந்து பாடி வேவ்ஸ், சர்ஃபேஸ் வேவ்ஸ் ரெண்டு இருக்கு. எர்த்குவேக் வந்துச்சு அப்படின்னா ரெண்டு வேவ்ஸ் தான், பாடி வேவ், சர்ஃபேஸ் வேவ்ஸ். பாடி வேவ்ஸ்னா பாடிக்குள்ளேயே, அதாவது எர்த்துக்குள்ளேயே இருக்கிற வேவ்ஸ். அது பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப், பி வேவ்ஸ், பிரைமரி வேவ்ஸ், இன்னொன்று வந்து செகண்டரி வேவ்ஸ்னு சொல்லிட்டு ரெண்டு வேவ்ஸ் இருக்கு. இது வந்து பாடிக்குள்ளேயே, எர்த்துக்குள்ளேயே ஏதாவது பாதிப்பு மக்களுக்கு அதிகமா இருக்குமான்னு கேட்டா இருக்காது. கண்டிப்பா எர்த்துக்கு வெளியே வர வேவ்ஸ்ல தான் அதிக பாதிப்பு. எர்த்துக்கு வெளியே வர வேவ்ஸ் தான் வந்து சர்ஃபேஸ் வேவ்ஸ். ஸோ அதுக்கான கரெக்டான ஆன்சர் சர்ஃபேஸ் வேவ்ஸ் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் என்ட்ரி ஆப் தமிழ். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது மாற்றணும், உங்கள் கருத்துக்கள் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வாரம் வீடியோ போட்டுகிட்டே இருக்கோம். ஸோ உடனுக்குடன் வீடியோ வந்து பார்த்துக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் என்ட்ரி ஆப்.